வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம வந்து புளிச்சக்கீரை வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கீரை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், மல்லி 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கேன். மிளகா வந்து 10 மிளகா வச்சுருக்கேன். புளிக்கு தக்க அளவுக்கு நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் வராது. நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக மிளகா எடுத்துக்கோங்க. இது வந்து வெங்காயமும் பூண்டும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும், உளுந்தம்பருப்பு, இப்போ மிளகாய் போடுறேன். மல்லி, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம மிக்சியில் நுணுக்கிக்குவோம். இப்போ 1/2 ஸ்பூன் ஆயில் எடுத்து இந்த கீரையை வதக்கிக்குவோம். கீரையோட நிறம் மாறும். இந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம லேசாக வதக்குறோம். லேசாக வதக்குனீங்கன்னா போதும். இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இதை வந்து நம்ம லேசாக வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா அந்த கீரை வந்து வதங்கிடும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் 1.5 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. எவ்வளோ கீரையாக இருந்தாலும் 1.5 டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க. ஏன்னா கீரையில் இருக்க சத்தெல்லாம் தண்ணியில் போயிடாமல். இப்போ இதோட சேர்த்து புளியை நான் போட போகிறேன். இந்த புளியை போட்டிங்கன்னா கொஞ்சம் இலகிரும். புளி நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த பொடி நுணுக்கி வச்சுருக்கேன் நம்ம வதக்கினதை. இதோட இந்த கீரையை சேர்த்து நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். கீரை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிடுவோம். அமர்த்திட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கீரை ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைப்போம். இதில் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அரைச்ச பவுடரோடையே சேர்த்து நம்ம வந்து போட்டுடலாம். இந்த புளிச்சக்கீரையை வந்து 1 வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மற்ற குழம்பு மாதிரி. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தாளிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு மாவு கரண்டி அளவுக்கு, ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அப்போ தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லெண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். கடுகு மட்டும் போடுவோம். நம்ம பெருங்காயம் அதில் அரைச்சிட்டோம், சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் கடுகு மட்டும் இப்போ போடுறோம். வெங்காயம் போட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோ.
வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச விழுதுல டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உரப்பு பத்தலை, அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து இந்த எண்ணெயில் போடுறேன். நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாடை வரும், அதனால் கொஞ்சமாக இதில் போட்டுக்குவோம். கலரும் கொடுக்கும். கொஞ்சம் புளிக்குது, உரப்பு பத்தலைங்கிறதுனால மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு உரப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அரைச்ச விழுதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா பச்சை வாடை வரும். இது எண்ணெயில் நம்ம சேர்க்கறதுனால அந்த பச்சை வாடை இருக்காது. இப்போ மிளகாத்தூளும் கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்ச விழுதையும் சேர்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் கட்டி வரும், எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். இப்படி வரும்போது நீங்கள் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். சீனி சேர்ப்பாங்க சில பேர், சீனியை காட்டிலும் வெல்லம் தான் நல்லாயிருக்கும். நான் வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போடுறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இது சாதத்துக்கு சூடாக இருக்க சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஒன்று கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், அது சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.